Hi friends, welcome to Deepa's Tea Time. இன்னைக்கு நான் கல்கத்தா ஸ்பெஷல் ரசகுல்லா செஞ்சுருக்கேங்க. நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. இதில் பாலில் நம்ம செய்கிறதுனால உடம்புக்கும் நல்லது, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாம பெங்காலி ஸ்வீட் ரசகுல்லா செஞ்சிடலாம். அதுக்காக நான் 2 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். லெமன், ஏலக்காய் பவுடர், சுகர். ஃபர்ஸ்ட் நாம பன்னீர் ரெடி பண்ணிடலாம். பன்னீரில் தான் நாம் இன்றைக்கி ரசகுல்லா செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் பால் ஊற்றிடுறேன். இந்த பாலை நம்ம சூடாக்கி பன்னீர் ரெடி பண்ண போகிறோம். பால் நல்லா சூடாகட்டும். பால் நல்லா சூடாயிடுச்சு. நிறையா வந்துடுச்சு பாருங்க. இப்போ நம்ம எலுமிச்சம்பழ சாறு விட்டுறலாம். விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ பன்னீர்லாம் தனித்தனியாக வந்துடும். இப்போ நல்லா திரிஞ்சு வந்துடும். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்த்துக்காம லெமன் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, அழகா வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருக்கட்டும். பாருங்க, இந்த மாதிரி வரணும். இந்த தண்ணி எல்லோ கலர்ல ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை நாம ஃபில்டர் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு காட்டன் துணி வச்சுட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எல்லாத்தையுமே போட்டுட்டோம். இப்போ எந்த தண்ணியுமே இருக்கக்கூடாது. நல்லா சுற்றி முறுக்கி புழிஞ்சிடலாம். நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நம்ம ஊற்றின லெமனோட ஃப்ளேவர் இருக்கும், அதுக்காக நல்லா தண்ணி ஊற்றி அந்த ஃப்ளேவர்லாம் எடுத்துடலாம். நார்மல் வாட்டர் தான் நான் ஊற்றி இருக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்துடலாம். நம்மளால் எவ்வளோ புளிய முடியுமோ அவ்வளவு புளிஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்க, பன்னீர் நல்ல அழகாக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம கொஞ்ச நேரம் இந்த மாதிரி சுற்றி நல்லா கெட்டி எதுலையாவது தொங்க விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இருந்தனாலும் அது வடிஞ்சு போயிடும். ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இதை இப்போ எடுத்துட்டு நல்லா பிரித்து விட்டுடலாம். பிரித்து விட்டுட்டு கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் பன்னீர் நமக்கு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ மணல் மாதிரி இருக்குது. இதை நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா பன்னீர் ரெடி ஆகிடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பசைகிறதுக்கு தேவைப்படும். பாருங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையா நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் குலாப் ஜாமுனுக்கு மாவு நம்ம ரவுண்டாக போடுவோம்ல, அது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சின்னதாக ஒட்டினா போதும், ஏன்னா நம்ம
சீனி பாகில் போடுறச்ச நல்லா பெருசாகிடும். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். சுகர் சேர்த்துடலாம். ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. கம்பி பதம்லாம் வர வேண்டாம், நல்லா கொதிச்சா போதும். நாம் இப்போ கொஞ்சம் ஏலக்காவை தட்டி போட்டுடலாம். ஏலக்காவை பொடி போட்டோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும், ஒரு சின்ன அரோமா கிடைக்கும். அதுக்காக தான். இது போடாமல் கூட நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம உருட்டி வச்ச பாலை ஒன்றா போட்டுடலாம். மெதுவாக போடணும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இந்த பால் நல்லா பெருசாக வரும். நம்ம போட்டதுக்கு டபுள் மடங்காக வரும். நாம் இப்போ திறந்து பார்த்துடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தாங்க ஆகும் இது பெருசாகிறதுக்கு. நம்ம போட்டதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கரண்டியில் இப்படி தட்டி தட்டி கொடுக்கணும், அப்போ தான் எல்லா இடமுமே நல்லா வேகும். அது உடஞ்சிடாமல் இருக்கணும், அதனால லைட்டாக தட்டி கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நம்ம போட்டதை விட பால்ஸ் எல்லாமே டபுள் சைஸில் வந்துடுச்சு பாருங்க. நல்லா குக் ஆயிடுச்சு. 10 to 15 மினிட்ஸ் தாங்க கணக்கு. பாருங்க, இப்போ நல்லா பெருசாயிடுச்சு. எனக்கு 15 மினிட்ஸ் தான் ஆச்சுது. நல்லா பெருசாயிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு பாருங்க. இதை அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்க. இந்த ரசகுல்லா பாலில் சுகர் சிரப்பெல்லாம் நல்லா உறிஞ்சு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சிட்டோன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.